ஹலோ வீவர்ஸ், நான் க்ளோடி லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. அன்எக்ஸ்பெக்டடில் கங்கா கிட்ட இப்படி ஒரு ப்ரமோ. ஸோ ஆனால் ஒரு ப்ரமோ வரும்ன்ட்டு காலையிலேருந்தே கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி, நம்ம ஒரு பில்டப் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா பரவாயில்ல. ஃப்ரைடே ஒரு நாளுக்காக இருந்தாலும் ஒரு ப்ரமோ கொடுத்துருக்காங்க. கங்கா வந்து யமுனாவை பார்த்து கேட்டாங்க பாரு ஒரு கேள்வி. 4 அறை இல்லை 20 அறைக்கு சமம். ஏண்டி நீ எல்லாம் எங்கள் நாங்கள் பிறந்த அதே வயதில் தான் பிறந்தியான்ட்டு ஏதோ தங்கச்சி அக்காங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவள் வாழ்க்கையை பற்றி ஏதோ என்ன ஏதுன்னு நாங்களே பதறி போயிருக்கோம். அது ரிலேட்டடாக கேட்க வருவேன்னு பார்த்தா உன் வாழ்க்கையை காப்பாற்றுற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்டை கேட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா வந்தோடனே யமுனா வந்துட்டு என்னப்பா நீ இப்படி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்திருக்க, உன் வாழ்க்கை ஒழுங்காக வாழ மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் என்னோட பேசிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு வரேன்ட்டு காவேரி சொல்லிடுறாங்க. கங்காவும் காவேரியும் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே ஹாலில் சீன், அதுக்கப்புறம் வெளியில் ஒரு சீனு. இது வந்து நேற்று எடுத்துருப்பாங்களா இருக்கு, இந்த ஷூட்டிங் ஒன்று ஹாலில் ஒரு சீன் போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே. எனிவேஸ், இந்த இடத்துல வெளியில் வந்து கங்காவும் காவேரியும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறதுனா, இவ வேற தனியாக இருக்குன்னு தெரிஞ்சு அவர் வேற வந்துடுவார் அப்படின்னு கங்காவை பற்றி காவேரியை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நிவின் வந்துடுவாங்க. கங்கா வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டாங்கன்னா நிவின் வந்துடுவார் அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் எங்கள் அம்மா வயிற்றுல தான் பிறந்தியா, இப்படி தான் யோசிப்பியா, அவள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாங்களே பதறி போய் கிடக்கிறோம். ஆனால் உண்மையுமே கங்கா வந்து நைட்டு தூங்காமல் நிற்கிறது இந்த சீனில் வந்து காவேரி எவ்வளோ பதட்டப்படுறாங்களோ ஈக்குவலாக ஒரு சிஸ்டராக அவங்க பதட்டப்படுறதையும் சீனில் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க இன்றைக்கு கங்காவோட சீனு. விகா ஃபேன்ஸ், வி லவ் யூ கங்கா. ரைட்டா? உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.